அனைவருக்கும் வணக்கம். நமது இன்றைய ராசிபலன் சேனல் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை வரையிலான இந்த புதிய வாரம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்த்து வருகிறோம். இந்த வீடியோவில் அடுத்த 4 ராசிகளான சிம்மம், கன்னி, துலாம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கான உத்தியோகம், தொழில், பொருளாதாரம், குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் குறித்த முழுமையான பலன்களையும் அதிர்ஷ்ட குறிப்புகளையும் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சிம்மம். சூரிய பகவானை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் வாரம். உங்களின் ஆளுமை திறனும் நிர்வாகத்திறனும் பல மடங்கு அதிகரிக்கும். சமூகத்தில் உங்கள் வார்த்தைக்கு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் வியாபாரம். வேலையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சிறப்பான வாரம். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தனியார் துறையில் இருப்பவர்களின் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகி லாபம் பல மடங்கு பெருகும். அரசாங்க டெண்டர்கள் அல்லது அரசு சார்ந்த வேலைகள் சுமூகமாக முடியும். பொருளாதாரம். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் அமைதி நிலவும். ஆன்மீக பயணங்கள் அல்லது குலதெய்வ கோவிலுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியம் மற்றும் மாணவர்கள். உங்களின் உடல் ஆரோக்கியம் மிகவும் சுறுசுறுப்பாகவும் சீராகவும் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குறிப்பாக தலைமை பண்பு வளரும். அதிர்ஷ்ட குறிப்புகள். உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. பரிகாரம். ஞாயிற்றுக்கிழமையன்று காலையில் சூரிய பகவானை தரிசித்து ஆதித்ய ஹிருதயம் கேட்டு வழிபடுங்கள். அனைத்து காரியங்களிலும் வெற்றி நிச்சயம். கன்னி. புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, எதையும் திட்டமிட்டு செயல்படும் உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் உழைப்பிற்கான பலனை அறுவடை செய்யும் வாரமாக அமையப் போகிறது. புதிய முயற்சிகளை துணிந்து எடுக்கலாம். உத்தியோகம் மற்றும் வியாபாரம். அலுவலகத்தில் நிலுவையில் இருந்த அனைத்து வேலைகளையும் உங்களின் புத்திசாலித்தனத்தால் முடித்து காட்டுவீர்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய கிளைகளை திறக்கலாம் அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். பொருளாதாரம். எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு கிடைக்கும். அதே சமயம் சுப செலவுகளும் அணிவகுத்து நிற்கும். நீண்ட நாட்களாக இருந்த கடனை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் அமைதி நிலவும். ஆன்மீக பயணங்கள் அல்லது குலதெய்வ கோவிலுக்கு செல்ல திட்டமிடுவீர்கள். தாய்மாமன் வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். ஆரோக்கியம் மற்றும் மாணவர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட சிறு பிரச்சனைகள் வரலாம். எனவே உணவு பழக்கத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் அதிக ஆர்வம் ஏற்படும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட குறிப்புகள். உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. பரிகாரம். புதன்கிழமையன்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாட்சி வழிபட்டு வாருங்கள். அனைத்து காரியங்களிலும் வெற்றி நிச்சயம். சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். கலை, அழகு மற்றும் ஆடம்பரத்தின் மேல் உங்கள் கவனம் அதிகம் திரும்பும். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியோடு காணப்படுவீர்கள். உத்தியோகம் மற்றும் வியாபாரம். கலைத்துறை, மீடியா மற்றும் டிசைனிங் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் குவியும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் இணைந்து புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஆடை வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோகமான லாபம் உண்டு. பொருளாதாரம். பொருளாதார நிலை மிகச் சிறப்பாக இருக்கும். வீடு, வாகனம் அல்லது ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். குடும்பம் மற்றும் உறவுகள். கணவன் மனைவிக்குள் காதல் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து பேசி மகிழ்வீர்கள். காதலிப்பவர்களுக்கு இது இனிமையான வாரம். சுப காரியங்கள் வீட்டில் தடையின்றி நடைபெறும். ஆரோக்கியம் மற்றும் மாணவர்கள். தோல் மற்றும் கண் சம்பந்தமான சிறு அலர்ஜிகள் வர வாய்ப்புள்ளது. எனவே வெளியே செல்லும்போது கவனம் தேவை. மாணவர்கள் கலை போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வார்கள். அதிர்ஷ்ட குறிப்புகள். உங்களின் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, பிங்க். அதிர்ஷ்ட எண் 6. பரிகாரம். வெள்ளிக்கிழமையந்திய அம்பாளை தரிசித்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசும். 4. விருச்சிகம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே,
இந்த வாரம் உங்களுக்கு அதிரடியான முன்னேற்றங்களை தரப்போகிறது. உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு உயரும். எடுத்த காரியங்களில் பின்வாங்க மாட்டீர்கள். உத்தியோகம் மற்றும் வியாபாரம். உத்தியோகத்தில் உங்களின் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் தேடி வரும். உயர் அதிகாரிகள் முக்கிய பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த எதிர்ப்புகள் விலகும். ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானத் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பெரிய லாபம் கிடைக்கும். பொருளாதாரம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும். புதிய முதலீடுகளுக்கு இது மிகவும் உகந்த நேரம். குடும்பம் மற்றும் உறவுகள். கணவன் மனைவிக்குள் காதல் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து பேசி மகிழ்வீர்கள். காதலிப்பவர்களுக்கு இது இனிமையான வாரம். சுப காரியங்கள் வீட்டில் தடையின்றி நடைபெறும். ஆரோக்கியம் மற்றும் மாணவர்கள். அதிக அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது சற்று நிதானம் தேவை. தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் பயிலும் மாணவர்களுக்கு மிகச் சிறந்த வாரம் இது. அதிர்ஷ்ட குறிப்புகள். உங்களின் அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு ரெட். அதிர்ஷ்ட எண் 9. பரிகாரம். செவ்வாய்க்கிழமையன்று துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுங்கள். உங்களுக்கு எதிரிகளே இல்லாத நிலை உருவாகும். இந்த புதிய வாரம் உங்கள் அனைவருக்கும் சகல செல்வங்களையும் மிகப்பெரிய வெற்றியையும் தர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ராசி என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து ராசி பலன்களை அறிய நமது இன்றைய ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.